ஏடா எடுத்தோடனே மரத்த காட்டுறா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த மரத்தில் தாங்க நாங்கள் மாடு கட்டுவோம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குப்பை இருக்கு இல்லையா, இந்த குப்பையை தான் நீ க்ளீன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம மாடு போடுற சாணியெல்லாம் கொண்டு போய் எருவு கொட்டுற இடத்துல கொட்டிடுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மிச்சம் போட்டுடுறாங்க இல்லையா தீனி, அதாவது இந்த வைக்க, அப்புறம் சோளத்தட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பக்கத்துலேயே அள்ளி போட்டுட்டு சாணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுருவோம். சரி இதை எரித்து சாம்பலாக்கி அதுக்கப்புறம் அள்ளி கொண்டு போயிட்டு நம்ம அங்கே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஒரு சோம்பேறித்தனம். அதையும் அள்ளி கொண்டு போயிட்டு குப்பையில் போடுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே போட்டு போட்டு குமிச்சு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருவோம். அந்த மாதிரி கொளுத்தி விட்டது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக வருங்க, அந்த அளவுக்கு சேர்ந்து போயிடுச்சு. பார்க்குறதுக்கு பரவலாக கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு 4 கூடையில அள்ளி கொட்டிடலான்னு பார்த்தா, அல்ல அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுல நல்லா பதிஞ்சு போயிடுச்சுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா குப்பை, கூளம், கல், பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடந்துச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக பொறுக்கி போட்டுட்டு, வெறும் அந்த சாம்பலை மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம எருவோட எருவா போட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வயலில் அள்ளி போட்டுருவோம். எல்லாம் ஒன்றா மக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எருவோட எருவா போட்டாச்சு. ஒரு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுறுசுறுப்பா அள்ளி போட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாக்க தள்ள ஆரம்பிச்சிருச்சு. சரி 4 கூடையில முடியாது பார்த்தீங்கன்னா, 40 கூடை வரைக்கும் அள்ளி கொட்டினா என்ன பண்ணும்? அடிக்கிற வெயிலும் அதுக்கு தகுந்த மாரி பயங்கரமா அடிக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் நான் கொஞ்ச நேரம் அள்ளி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கொஞ்ச நேரம் வாரிக்கிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன், அப்பயும் உட்கார மனசு வரல. போயிட்டு இந்த கல், கட்டி, இந்த குப்பை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக பொறுக்கி போட்டு, அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, மறுபடியும் வயக்காட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தியாச்சு. அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம களத்துலேயே ஒரு ஓரமாக கொட்டிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான வேலையாக போயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் எங்களோட உழைப்பிற்கு அப்புறம் எங்களோட களத்த பாருங்கள், எந்த அளவுக்கு அழகா இருக்குது அப்படின்ட்டு. சரி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பாய் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சுங்க. ஆடெல்லாம் கொண்டு போய் மேய்க்கணும்னு சொல்லிட்டாரு. நீ போயிட்டு ஆடு மேய், நான் போயிட்டு ஏரியில் இருக்கிற மாட்டெல்லாம் தண்ணி காமிச்சு கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு என்ன ஆடு மேய்க்க துரத்தி விட்டாரு. சரி நம்ம அப்படியே கேஷுவலாக நம்ம அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்தா என் கை நல்லாவே தெரியுது. சரி இப்போ அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோவும் எடுத்துட்டேங்க. அப்படியே ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்தால் கரையிலே ஒரு விலா மரங்க. நம்ம வந்து பெருசாக விலங்காயெல்லாம் நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து காட்டுக்காரங்க அக்கா பார்த்தீங்கன்னா விலங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி குடுக்கா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்து சாப்பிட்டா நிஜமாலுமே உண்மையால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த விலங்காயில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்லாம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. மற்றபடி வேறு எதுக்கு வந்து இது யூஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் இந்த விளாம்பழம் பார்த்திங்கன்னா நாட்டுப்பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. தினமும் இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு தான் போகிறேன், கடந்து போகிறேன். எங்கள் மாமனாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுக்கிலாம் எடுத்துகிட்டு வருவார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த பழத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி அந்த அக்கா சாப்பிட்டாங்கன்னு கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டா உண்மையாலும் பார்த்தீங்கன்னா எனக்கே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஒரு ஆசையாக வந்துடுச்சு. சரி போயிட்டு மரத்தை சுற்றி பார்த்தா ஒரு காய் கிடந்துச்சு. அந்த ஒரு காயை எடுத்து உடச்சி பார்த்தா வண்டு இருந்துச்சு. வண்டு இருந்தால் என்ன பண்ணுது போ அப்படின்னு அந்த வண்டை பிச்சு போட்டுட்டு வாயில் வச்சு கடிச்சது நிஜமாலுமே எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்படியே புளிப்பு சுவையோடு நிஜமாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இதில் வந்து ரொம்ப பழமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் சப்பி சப்பி துப்பிடுவேன். ஆனால் இதில் கொட்டையும் சேர்த்து மென்று தின்னுட்டேன். அந்தளவுக்கு ஒன்றும் தொவுறு தெரியல. புளிப்பு சுவையோடு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து யாராச்சும் விளாம்பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் இருப்பாங்க. ரொம்ப வயசு ஆனாலும் கூட இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி இயற்கையான உணவெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான். எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 10 காய் பொறிக்கிட்டு வந்து சாப்பிட்ருவாரு. அதோட மகிமை என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 காய் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு காயாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.